ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவராமன் பார்த்தோம்னா ஜானகி விசாரிச்சுட்டு இருக்கும்போது அப்போ புவனேஸ்வரி வந்து ஜானகிக்கு எதிரான எல்லா ஆதாரத்தையும் வந்து அவங்க கூட்டிகிட்டு வராங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தோம்னா ஜானகிக்கு எதிராகவே வந்து அவங்க ஆதாரத்தை சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கடைசியில் வந்து அவங்க புவனேஸ்வரி வந்து சிவராமன்கிட்டே கேட்டுக்கிறாங்க, நீங்களே உண்மையை சொல்லுங்கள், அன்றைக்கி ராத்திரி வந்து ஜானகி கோயிலுக்கு போகும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். இப்போ சிவராமன் சொல்கிறாங்க, ஆமாம், நான் ராத்திரி போல் வரும்போது ஜானகி அம்மாவை பார்த்தேன். அப்படி கேட்கும்போது அவங்க வந்து பால்காரனை பார்க்க போகிறதா சொன்னாங்க. அப்படிங்கவும் அந்த பால்காரனே இவர் தான், இவர்கிட்ட நீங்கள் விசாரிங்க அப்படிங்கும்போது அப்போ பால்காரன் உங்கள் வீட்டுக்கு வந்து ஜானகி அம்மா வந்தாங்களா அப்படின்னு சிவராமன் கேட்டுட்டு இருக்கவும், இல்லை ஜானகி அம்மா என்னை பார்க்கறதுக்கு வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் இன்னைக்கு ராத்திரி போனதை நீங்களும் பார்த்துருக்கிறீங்க, நீங்களே வந்து ஜானகிக்கு வந்து எதிரான ஒரு ஆதாரத்தை தான் சொல்லியிருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே சிவராமன் வந்து ஜானகி அன்னைக்கு ராத்திரி போகும்போது அப்போ சிவராமன் வந்து எதுக்கு வராங்க, அண்ணி நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் பால்காரனை பார்க்கணும், அதுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும், நான் வேணா பார்த்து பால்காரனை பார்த்துட்டு நான் சொல்லிட்டு வரட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை வேண்டாம் சிவா, நானே பார்த்துட்டு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு அவங்க ஜானகி சொன்னதை சிவராமன் வந்து நினச்சி பார்க்குறாங்க. அப்போ ஜானகிட்ட வந்து சிவராமன் கேட்டுட்டு இருக்கிறாங்க, இவங்க சொன்னது எல்லாம் இருக்கட்டும், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எதுக்காக அன்றைக்கி ராத்திரி கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கவும் உடனே வந்து ஜானகி வந்து அது மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரகுராம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, யார் என்ன சொன்னாலும் சரி தான், ஆனால் என் ஜானகி அந்த நகையை எடுத்திருக்க மாட்டா, அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படிங்கவும் உடனே வந்து ஜானகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் அந்த நகையை நான் எடுக்கவே இல்லை, அதுக்கு அந்த கடவுள் தான் வந்து சாட்சி அப்படிங்கும் போது அப்போ வந்து சிவராமன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஜானகி அம்மா, நீங்கள் என்ன தான் கடவுள் சாட்சின்னு சொன்னாலும் இப்போ இந்த பஞ்சாயத்தில் வந்து ஆதாரம் தான் முக்கியம், நீங்கள் எதுக்காக போனீங்க அப்படின்னு உண்மையை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம், நீங்கள் சொல்லாமல் இந்த மாதிரிக்கு இருக்கும்போது அப்போ அது எதுக்காக போனீங்கன்னு சொல்லிக்கிட்டு தெரியாதனால உங்களுக்கு எதிராக தான் நாங்கள் சொல்ல வேண்டியது இருக்கும் தீர்ப்பு அப்படின்னு சொல்லவும் உடனே இதை கேட்டதுமே ரகுராம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, யார் என்ன சொன்னாலும் சரிதான், ஆனால் என்னுடைய மனைவி வந்து அந்த நகையை எடுத்துருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே புவனேஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பாக வரப்போகுது இந்த ஜானகியால், ஏன்னா கண்டிப்பாக ஜானகி உண்மையை சொல்ல போகிறது கிடையாது, அவள் உண்மையை சொல்லாமல் இருக்கிறது நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கும், ஆனால் எதுக்காக அன்றைக்கி ராத்திரி கோயிலுக்கு போனான்னு அது நம்மளுக்குலாம் தெரியும், நம்ம அந்த 10 லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னனால தானே அதை வாங்குறதுக்காக இவள் அந்த கோயிலுக்கு வந்தா, ஆனால் அதை பற்றி இவள் உண்மையை சொல்லவே முடியாது, அப்படி சொன்னால் இவள் தான் மாட்டிக்கிடுவா, அதனால அந்த உண்மையை இவள் சொல்ல மாட்டா, அதனால கண்டிப்பாக வந்து இவளுக்கு தீர்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து இவளுக்கு எதிராக தான் சிவராமன் சொல்லுவான். அப்படி சொல்லும் போது ரகுராமுக்கும் சிவருக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து புவனேஸ்வரி வந்து சிவராமன் கிட்ட சொல்கிறாங்க, அதான் விசாரிச்சாச்சுல, எல்லாமே வந்து ஜானகிக்கு எதிராக தானே எல்லா ஆதாரமும் இருக்குது, தீர்ப்பு சொல்லிட வேண்டியதுன்னு அப்படிங்கவும் உடனே சிவராமன் வந்து ஜானகியும் ரகுராம் புவனேஸ்வரி இவங்க எல்லாரையும் பார்க்குறாங்க. அப்போ மாயாவும் சீனும் வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க. அப்போ மாயா நினைக்கிறாங்க, ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, பெரியம்மா உண்மையும் சொல்ல முடியாது, சொல்லாமல் இருந்தாலும் இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி இக்கட்டான ஒரு நிலைமையில வந்து மாட்டுவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, இப்போ சிவச்சித்தப்ப வர என்ன தீர்ப்பு சொல்ல போறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சிவராமன் வந்து சொல்கிறாங்க, தீர்ப்பை நான் இன்னைக்கு சொல்ல போகிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே புவனேஸ்வரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சிவா, என்ன இருந்தாலும் வந்து ஜானகி உன்னுடைய அண்ணிங்கிறனால உங்கள் அண்ணியை காப்பாற்றுறதுக்காக தீர்ப்பு சொல்ல மாட்டேங்கிறியா அப்படிங்கவும், நான் தீர்ப்பு இன்னைக்கு தான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேனே தவிர நான் தீர்ப்பு சொல்ல மாட்டேனுங்க இல்லையே, இதே தீர்ப்பை நான் நாளைக்கு சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. அதே நான் நாளைக்கு அப்படிங்கும்போது ஆமாம், இந்த தீர்ப்பை வந்து இதை வந்து நாளைக்கு இதே நேரத்தில் நான் தீர்ப்பு வழங்குவேன் அப்படின்னு சொல்லவும் ஒரு நாள் எனக்கு டைம் வேணும் அப்படின்றதாங்க. இதனால வந்து பஞ்சாயத்துலேருந்து எல்லாருமே போகவும் அப்போ புவனேஸ்வரி வந்து ரகுராம் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து உன் மனைவிக்கு வந்து தீர்ப்பு எப்படி வரப்போகுது பாரு, அதை பார்த்ததுமே நீ உடஞ்சி போய் நிற்க போகிற, அதுவும் அந்த தீர்ப்பு உன் தம்பியே சொல்லுவான் பார்த்தியா, அதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு புவனேஸ்வரி சிரிச்சுக்கிட்டே போகவும் ரகுராமும் ஜானகி ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி கிட்ட பசுபதியும் மகாலிங்கமும் சொல்கிறாங்க, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை புவனேஸ்வரி அம்மா, இந்த இதில் நம்ம தான் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு மகாலிங்கம் சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் சிவராமன் அந்த பஞ்சாயத்தில் உட்கார வச்சு ஜானகிக்கு எதிராகவே வந்து தீர்ப்பு சொல்ல வச்சிங்க பார்த்தீங்களா, நீங்கள் அங்கே நின்றுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, நாளைக்கு அவன் தீர்ப்பை பாரு எப்படி சொல்லுவான்னு, அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷப்படலாம் அப்படின்னு புவனேஸ்வரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மாயாவும் சீனும் வந்து அதாவது சேட்டுக்காரங்க மாதிரிக்கு அவங்க வேஷம் போட்டுட்டு வராங்க. அப்போ இப்போ எதுக்காக இந்த மாதிரிலாம் நம்ம வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கும்போது நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த சேட்டுக்காரரை தான் காட்டுறாங்க. அப்போ மாயாவும் சீனும் வந்து அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரிக்கு ஒரு பூஜை வச்சிருக்கிறோம், அதுக்கு உங்களால் முடிஞ்ச டொனேஷனை கொடுங்க அப்படிங்கவும் உடனே வந்து அவரும் டொனேஷன் கொடுக்குறாங்க. சரி, இந்த ரசீதில் உங்கள் பேரை எழுதிட்டு எவ்வளோ ரூபா கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் எழுதி கொடுங்க அப்படிங்கும்
அப்படிங்கும்போது அவரும் சரின்னு சொல்லிட்டு அவர் எழுதி கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து அது எழுதி கொடுத்ததுமே அவர் கையில் வந்து பெண்ணு வச்சு எழுதினார்ல, கையெழுத்து போட்டார்ல, அது வந்து கையிலலாம் இங்காயிருது. ஐயோ நல்ல பெண்ணு தரக்கூடாதா, கையிலலாம் இங்காயி போச்சு அப்படிங்கவோ இந்தாங்க அந்த பேப்பரில் தொடச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே அவர் அந்த பேப்பரில் தொடச்சிக்கிடுதாரு. அடுத்தது பார்த்தோம்னா வந்து இன்னொருத்தங்கிட்ட தான் போகிறாங்க. அதாவது ஜானகிக்கு எதிராக சாட்சி சொன்னாங்களா அவரை தான் போய் பார்க்குறாங்க. அப்போ அவர்கிட்ட அதாவது இந்த மாதிரிக்கு போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து போஸ்ட்மேன் மாதிரிக்கு வேஷம் போட்டுட்டு அவருங்க வந்து போகவும் எனக்கு யார் வந்து இது மாதிரிக்கு லெட்டர் அனுப்பியிருக்கான்னு தெரியல அப்படிங்கும்போது இதை நீங்கள் கையெழுத்து போட்டு தான் வாங்கணும் அப்படிங்கும்போது அவரும் கையெழுத்து போடுறாரு. என்னது கையில் இங்காயி போச்சு அப்படின்னு சொல்லும் போது இந்தாங்க இந்த பேப்பரில் தொடச்சிக்கிடுங்க அப்படிங்கும்போது உடனே அவரும் பேப்பரை தொடச்சி கொடுக்குறாரு. அடுத்து பார்த்தோம்னா அதெல்லாம் வாங்கிட்டு மாயா வந்து கிளம்புறாங்க. எங்கே மாயா இப்போ நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அப்படிங்கிறாங்க. நீ என்ன பண்ணுறீ எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கும்போது எல்லாம் நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்போ போலீஸ்காரங்கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு அன்னைக்கு நகையை வந்து நீங்கள் எடுத்து வச்சிருக்கிறீங்களா, அந்த நகையில் வந்து எங்கள் பெரியம்மாவோட கைரேகை இருக்கான்னு பார்க்கணும் அப்படிங்கவும் அப்போ கைரேகை சோதனை பண்ணுறதுக்காக ஒருத்தர் வரவழைச்சிருந்தாங்க மாயா. உடனே வந்து அவங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது கெட்டதுமே உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டுதாங்க. அப்போ வந்து அவங்க அந்த நகையெல்லாம் எடுத்து கொடுக்கவும் அதில் வந்து கைரேகை இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க. அப்போ கைரேகை வந்து எதுவுமே ஜானகிக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க மற்ற 2 கைரேகையை கொடுக்கவும் அவங்க கைரேகைலாம் அதில் இருக்குது. அப்போ ஆக மொத்தத்தில் பெரியம்மா வந்து அந்த நகையை எடுத்திருந்தாங்கன்னா அவங்க கைரேகை அதில் இருக்கும்ல, ஆனால் இல்லை ஆக மொத்தத்தில் பெரியம்மா அந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இது நிரூபணம் ஆயிருது அப்படின்னு சொல்லவும் உடனே அவரும் சொல்கிறாங்க ஆமாம் அவங்க பெரியம்மா அந்த நகையை வந்து எடுக்கவே இல்லை, மற்ற 2 பேரோட கைரேகை தான் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லவும் அது ஒரு ஆதாரமாக வந்து அவங்க எடுத்துருந்தாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா ஜானகி ரகுராம் வந்து ரொம்பவே சோகத்தோட ஒரு கோயிலில் போய் உட்காந்துருக்கவோ அங்கே தானா வந்து வராங்க. எப்படி இருந்தாலும் சரிதான் அம்மா அப்பாவும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இன்றைக்கி சாப்பாடு கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரவும் அப்போ ஜானகிட்ட வந்து அவங்க தானா பார்க்குறாங்க. அம்மா நீங்கள் இங்கே தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் உங்களுக்கும் அப்பாவுக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோமா அப்படிங்கும்போது இல்லை தானா வேண்டாம் அப்பா உன்னை பார்த்துட்டு பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கும்போது அதெல்லாம் பார்க்க முடியாதுமான்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க தலையில் வந்து அவங்க புடவை எடுத்து முக்காடு போட்டுக்கிட்டுதாங்க, மாஸ்க் போட்டுட்டு உடனே அங்கே வரவும் நான் இந்த சாப்பாடை தரேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே ரகுராம் வந்து இதெல்லாம் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டி இருக்கேன் அப்படின்னு அவங்க போய் சொல்லவும் உடனே வந்து ரகுராம் சரி அப்படின்னு சொல்லிட்டு தானா கையால் அவங்க சாப்பாடு வாங்கி அவங்க ரகுராமும் ஜானகியும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து அவங்க ரகுராம் அங்கேருந்து போகவும் அப்போ வந்து தானா வந்து ஜானகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா மாயாவும் சீனுவும் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணியிருக்கிறாங்கம்மா, அதனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சாதகமாக தான் நாளைக்கு தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஜானகி சொல்கிறாங்க கண்டிப்பாக மாயா வந்து என்னை கைவிட மாட்டான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதி தான் காட்டுறாங்க. அப்போ பார்வதி வந்து பத்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு ஜானகி அக்காவுக்கு எதிராக தான் எல்லாமே ஆதாரமாக இருக்குது, அதனால என் புருஷன் நாளைக்கு ஜானகி அக்காவுக்கு தீர்ப்பு வழங்குவார், எப்படியோ அவங்களுக்கு எதிராக தான் தீர்ப்பு வழங்க போகிறாரு அப்படின்னு சொல்லவோ எப்படியோ அவங்களுடைய சங்காத்தமே இன்னையோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இந்த எல்லா அதிகாரமும் என் கைக்கு தான் வரப்போகுது, அதே மாதிரிக்கு அடுத்த தலைவர் என்னுடைய கணவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து பத்மாட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்த நாள் ஆகுது. அப்போ உடனே புவனேஸ்வரி வந்து பசுபதிட்ட சொல்கிறாங்க அண்ணா டைம் ஆகுது வா நம்ம பஞ்சாயத்துக்கு கிளம்பலாம் அப்படிங்கும்போது அப்போ இங்கே பார்த்தோம்னா சிவராமனும் பஞ்சாயத்துக்கு கிளம்புறாங்க. அப்போ மாயா சின்னன்னு எல்லாருமே பஞ்சாயத்துக்கு கிளம்புவோம். பஞ்சாயத்துக்கு அங்கே ஜானகி ராகராமன் எல்லாருமே வந்துருந்தாங்க. உடனே புவனேஸ்வரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சிவராமன் இன்னைக்கு தீர்ப்பு வழங்க போறேன்னு சொன்னீங்களா, இப்போ தீர்ப்பை சொல்லுங்க அப்படிங்கவோ அடுத்து பார்த்தோம்னா வந்து சிவராமன் சூப்பரான ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. என்னன்னு பார்க்கலாம்.